வணக்கம். இது லங்கா4 உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பஞ்சீரை கைப்பற்ற தலிபான்களுடன் கைகோர்த்த பிரபல நாடு, வெளிவரும் பகீர் தகவல். கர்ப்பிணி போலீஸ் அதிகாரியை குடும்பத்தின் முன் படுகொலை செய்த தலிபான்கள். கிரீன் விசா என்ற புதிய விசா வகையை அறிமுகப்படுத்திய UAE. உலக தலைவர்கள் தரவரிசை மீண்டும் முதலிடம் பிடித்த மோடி. ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து 10 நாட்களாக 1000 பேருக்கும் கூடுதலாக கொரோனா பாதிப்பு உறுதி. மியூசிக் ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து இசைக்கருவிகளை அடித்து நொறுக்கிய தலிபான்கள், வெளியான முக்கிய தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானில் பெரும்பகுதியை கைப்பற்றிய தலிபான்கள் எஞ்சியிருந்த பஞ்சீர் பள்ளத்தாக்கையும் கைப்பற்றி விட்டதாக அறிவித்துள்ளனர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜனாதிபதி அஷ்ரப் கனி நாட்டை விட்டு தப்பியோடியதைத் தொடர்ந்து தலைநகர் காபூல் உட்பட ஆப்கானிஸ்தானின் பெரும்பகுதி தலிபான்கள் கட்டுப்பாட்டில் வந்தது. ஆனால் பஞ்சீர் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட சில பகுதிகள் தலிபான்கள் கட்டுப்பாட்டில் வரவில்லை. மறைந்த முன்னாள் ஆப்கானிஸ்தான் கெரில்லா படை தளபதி மகன் அகமத் மசூத் மற்றும் முன்னாள் துணை ஜனாதிபதி அம்ருல்லா ஷலேச் ஆகியோரின் தலைமையிலான தேசிய எதிர்ப்பு படையின் கோட்டையாக பஞ்ச்ரே இருந்தது. தலிபான்களுக்கும் எதிர்ப்பு படையினருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததைத் தொடர்ந்து பஞ்சீரில் இரு தரப்பினருக்கும் மோதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஒட்டுமொத்த பஞ்சீர் மாகாணமும் தங்கள் கட்டுப்பாட்டில் வந்துள்ளதாக தலிபான்கள் அறிவித்துள்ளனர். பஞ்சீர் ஆளுநர் இல்லத்தில் தலிபான் கொடியை போராளிகள் ஏற்றிய வீடியோ இணையதளத்தில் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானை தலிபான் கைப்பற்றிய பிறகு அங்கு வாழும் பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் பீதியில் உள்ளனர். அமெரிக்க படைகள் முழுமையாக விலகியுள்ள நிலையில் பெண்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெண்களை வேலைக்கு போவதை அனுமதிக்காத தலிபான் பயங்கரவாதிகள் ஆப்கானை சேர்ந்த பெண் நீதிபதிகள், காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக செய்திகள் வெளியானது. இந்நிலையில் மத்திய கோர் மாகாணத்தின் தலைநகரான பிராஸ்கோ என்னும் இடத்தைச் சேர்ந்த பானு நெகர் என்பவர் தலிபான்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தலிபான்கள் தங்களுக்கு அடிபணியாதவர்களை வீடு வீடாக தேடிச் சென்று கொண்டு குவித்து வருகின்றனர். இதில் 8 மாத கர்ப்பிணியான பானு நெகார் பிராஸ்கோவில் உள்ள அவரது வீட்டில் தலிபான்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி ஏந்திய 3 பேர் அவரை அவரது கணவர் மற்றும் குழந்தைகள் முன்னிலையில் கொலை செய்ததோடு பின்னர் குடும்ப உறுப்பினர்களையும் கொலை செய்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கிரீன் விசா என்ற புதிய வகை விசாவை அறிவித்துள்ளது. இந்த விசாவினால் இந்தியாவில் இருந்து சென்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. பொருளாதாரத்தை உயர்த்தும் முயற்சியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நேற்று ஒரு புதிய விசாவை அறிவித்தது. வெளிநாட்டவர்கள் ஒரு முதலாளியால் நிதியுதவி செய்யப்படாமல் அங்கு வேலைக்கு சேர முடியும். இதனால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துவிட்டன. அதற்காக கிரீன் விசா என்ற புதிய விசா வகையை UAE அறிமுகப்படுத்தியுள்ளது. குடியிருப்பு தேவைகளை தளர்த்தாமல் நாட்டில் வேலை செய்ய இந்த புதிய வகை விசா மூலம் UAE அனுமதிக்கிறது. எண்ணெய் வளம் நிறைந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு பொதுவாக அவர்களின் வேலை வாய்ப்புடன் தொடர்புடைய வரையறுக்கப்பட்ட விசாக்கள் தான் வழங்கப்படுகின்றன. எனவே அங்கு நீண்ட கால குடியுரிமை பெறுவது கடினம். ஆனால் புதிய கிரீன் விசா வைத்திருப்பவர்கள் நிறுவன ஸ்பான்சர்ஷிப் இல்லாமல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வேலை செய்ய முடியும். அத்தோடு கிரீன் விசா வைத்திருப்பவர்களின் பெற்றோர் மற்றும் மேலும் 25 வயது வரையிலான குழந்தைகளும் UAEயில் தங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தலையிடமாக கொண்டு செயற்படும் உலகளாவிய தலைமைத்துவ அங்கீகார மதிப்பீட்டாளரான மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் உலக நாடுகளின் அரசியல் நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு வாராந்திர அடிப்படையில் தலைவர்களை மதிப்பிட்டு வருகிறது. 18 வயதுக்கு மேற்பட்டோரிடம் எடுக்கப்படும் ஆய்வுகள் மூலம் இந்த மதிப்பீடு வெளியிடப்படுகிறது. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, தென்கொரியா, ஸ்பெயின், இங்கிலாந்து ஆகிய 13 நாடுகளின் தலைவர்களுக்கான அங்கீகார மதிப்பீட்டு முடிவுகளை தற்போது வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் 2ஆம் தேதி நிலவரத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட இந்த பட்டியலில் 70% ஆதரவு பெற்று பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து முதலிடம் பிடித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆகியோரை பின்னுக்கு தள்ளி அவர் முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா நாட்டில் கொரோனா பாதிப்புகளை முன்னிட்டு தடுப்பூசி பணிகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதுவரை அந்நாட்டில் 16 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 62% பேர் முதல் டோஸும் 38% பேர் 2வது டோஸும் எடுத்துள்ளனர். இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் இன்று காலை 1538 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது.
தொடர்ந்து 10 நாட்களாக அந்த நாட்டில் 1000 பேருக்கும் கூடுதலாக கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காபூலில் உள்ள இசைப்பள்ளி ஒன்றில் நுழைந்த தலிபான்கள் அனைத்து இசைக்கருவிகளையும் அடித்து உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ஆப்கான் முழுவதையும் கைப்பற்றிய தலிபான்களின் தங்களின் கோர முகத்தை வெளிக்காட்டி வருகின்றனர். பெண் கல்வி மற்றும் பெண்களின் உடைக்கு தலிபான்கள் கடும் கட்டுப்பாடுகளை விதித்து வந்தனர். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் உள்ள தேசிய இசை அகாடமிக்குள் புகுந்த தலிபான்கள் அங்கிருந்த பல நாட்டு இசை வாத்திய கருவிகளையும் உடைத்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் இனிமேல் இசைக்கருவிகளில் கையை வைத்தால் கையை உடைப்போம் என்றும் எச்சரித்துள்ளனர். இந்த அகாடமியில் தான் நாட்டில் முதல் பெண்கள் இசை நிகழ்ச்சியான ஷோரா நிகழ்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய உலக செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lanka4.com என்னும் நமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. நம்ம Lanka4 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. செல்வாசிஸ் வீடு கட்ட, வீடு விற்க, வீடு வாங்க, வீடு திருத்த மற்றும் குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன் உங்கள் கனவு இல்லத்தையும் நாம் செய்து தருகிறோம்.